அண்மைச் செய்தி. போதைக்கு அடிமையானவர்கள் தற்கொலை செய்வது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது என உயர்நீதிமன்ற கிளை அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். போதைக்கு அடிமையானவர்கள் தற்கொலை செய்வது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமானது என மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளை பறிமுதல் செய்து அளித்தால்தான் இளைஞர்களையும் அப்பாவிகளையும் பாதுகாக்க முடியும் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருளை நீதிமன்றம் ஒப்படைக்கும் போது அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், மீண்டும் அவை விற்பனை செலவில் அடித்துவிட வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டில் மதுரை போதைப் பொருள் தடுப்பு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மதுரையை பிடித்து தேசிய நெடுஞ்சாலை திட்டமிட்டு இருக்க சென்னை செல்லும் காரை மடித்து சோதனை செய்தனர். அப்போது காரில் இருந்த 85 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் சிலரை கைது செய்து நீதிமன்ற வழக்கு விசாரணை நீதிபதி 10 ஆண்டு சிறை தண்டனை வைத்தார். இந்த தண்டனை ஏற்றவர் மதுரை கிளையில் மேல்முறையீட்டார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கே ராமகிருஷ்ணன், நோய்களை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. நாளடைவில் இதனை மக்கள் தவறாக பயன்படுத்தினர். அவை போதைப் பொருளாக மாறி சமூகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. இதனால் போதைப் பொருள் தடை சட்டம் இயற்றப்பட்டது. நம் நாட்டில் 10 முதல் 17 வயது 1,85,00,000 இளைஞர்கள் போதைக்கு அடிமை இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. போதையில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தற்கொலையில் ஈடுபட்டனர். போதை பழக்கத்தை ஆளானோர் கடந்த 2016ஆம் ஆண்டு 5,199 பேரும், 2017ஆம் ஆண்டு 6,105 பேரும், 2018 7,190 பேரும், 2021 10,500 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். போதைக்கு அடிமையானவர்கள் தற்கொலை செய்துள்ள ஆண்டுக்கு ஆண்டு அதிகம் கொண்டு வருவதை தடுக்க அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்.